உங்க பசங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க? ஃபார் இயருக்கு 1.5 lakhs. 1,50,000 ஆமா. இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் தான் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியால பிரைமரி எஜுகேஷனுடைய காஸ்ட் 169% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரீசெண்ட் இயர்ஸ்ல. அதுவே ஹையர் எஜுகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 67 to 200% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல 40 to 50% ஆஃப் த டோட்டல் இன்கம் அவங்க குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக தான் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 30 to 50% வரைக்கும் எஜுகேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களுடைய டோட்டல் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 9 to 10% தான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஃபியூச்சர்ல எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ எஜுகேஷன் அப்படிங்கிறது எசென்ஷியல் அப்படிங்கிறதுனால நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமா நம்மளால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். முதல் விஷயம், நம்ம குழந்தைங்களை ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூல்ஸ்ல சேர்க்காம நம்முடைய பினான்சியல் அஃபோர்டபிலிட்டி ஏத்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல அவங்களை படிக்க வைக்கும் போது நம்மளால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது, குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக செப்பரேட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல என்னதான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். மூணாவது, குழந்தைங்களுக்கான பினான்சியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க வளரும் போது அவங்களுடைய தேவை என்ன, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரஷர் இல்ல பர்டன்ஸ் வந்து பேரண்ட்டுக்கு இருக்காது. இந்த மூணு விஷயத்தையும் ஓரளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்திலிருந்து நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும்.